ஹாய் buddies, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா FMCG, அதாவது ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமர் குட்ஸ், அன்றாட வாழ்வில் அதிகமாக விற்கப்படும் பொருட்கள். இந்த FMCG டிஸ்ட்ரிபியூட்டரால எவ்வளவு வருமானம் வந்து ஈட்ட முடியும் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். வெல்கம் டு யோகம் ட்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் பூபாலன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். FMCGல நீங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்தா பெரிய மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்கும் பாத்தீங்களா, அந்த கம்பெனி கிட்ட இருந்து ப்ராடக்ட்ட வாங்கி நீங்க கடைகள் இல்ல சூப்பர் மார்க்கெட்டுகளுக்கு ஹோல்சேலா ரீட்டைலா வந்து ப்ராடக்ட்ட வந்து சேல் பண்ணலாங்க. 2025ல இந்த FMCG பிசினஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான பிசினஸ். அது மட்டும் இல்லாம குறைந்த முதலீடு அதிக லாபம் தரக்கூடிய பிசினஸ்ங்க. இந்த பிசினஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு அதிகம் லாபம் தரும் பிசினஸா கூட இருக்குங்க. டாப் 10 FMCG டிஸ்ட்ரிபியூட்டர் பிசினஸ் ஐடியா பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா குக்கிங் ஆயில் டிஸ்ட்ரிபியூட்டருங்க. மக்களுக்கு அதிகமாக தேவைப்படும் பொருட்கள்ல வந்து ஒன்னு பாத்தீங்கன்னா எண்ணெய்ங்க. இந்த எண்ணெய் இல்லாம பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா சமைக்க முடியாது. எக்ஸாம்பிள் பாருங்களேன், எண்ணெயில நிறைய பிராண்ட் இருக்கு. சன்ஃபிளவர், கோகோனட் ஆயில், கடலை எண்ணெய், மந்த்ரா எண்ணெய், இப்படி நிறைய பிராண்ட் இருக்கு. இந்த ஆயில்ல டாப் பிராண்ட்ஸ் பாத்தீங்கன்னா சுந்தரா, உதயம் ஆயில், இதயம் ஆயில் போன்ற டாப் பிராண்ட்ஸ் இருக்குங்க. இந்த ஆயிலை நம்ம வாங்கி சூப்பர் மார்க்கெட் இல்ல கடைகளுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ற மூலமா மாசம் பாத்தீங்கன்னா 50,000 இருந்து 5 லட்சம் வரை தாராளமா சம்பாதிக்கலாங்க. ரெண்டாவது டிஸ்ட்ரிபியூஷன் பாத்தீங்கன்னா டைரி ப்ராடக்ட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ங்க. மில்க், பட்டர், கீ, சீஸ் போன்ற பால்வன பொருட்களுக்கு பாத்தீங்கன்னா டிமாண்ட் வந்து என்னைக்குமே அதிகமா தாங்க இருக்கு. டாப் பிராண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஆவின், அமுல், ஹட்சன், மில்க் மிக்ஸ்ங்க. இதற்கான மாத வருமானம் பாத்தீங்கன்னா 75,000 இருந்து 3 லட்சம் வரை தாராளமா சம்பாதிக்கலாங்க. அடுத்து மூணாவது பாத்தீங்கன்னா பேக்டு ட்ரிங்கிங் வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷனுங்க. பியூர் ட்ரிங்கிங் வாட்டருக்கு மார்க்கெட்ல ஒரு மிகப்பெரிய டிமாண்ட் வந்து என்னைக்குமே இருந்துட்டாங்க இருக்கு. டாப் பிராண்ட்ஸ் பாத்தீங்கன்னா பிஸ்லரி, கின்லி, அக்குஃபினா, அப்புறம் பாத்தீங்கன்னா ரயில் நீருங்க. 5 லிட்டர், 10 லிட்டர், 20 லிட்டர், 1 லிட்டர் பாட்டில் கூட நம்ம வந்து ஹோல்சேலா வந்து சேல் பண்ணலாங்க. இதற்கான மாத வருமானம் பாத்தீங்கன்னா 50,000 இருந்து 2 லட்சம் வரை தாராளமா சம்பாதிக்கலாங்க. நாலாவது பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனுங்க. இந்த ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ், சூப்பர் மார்க்கெட்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ் பாத்தீங்கன்னா பூம் வந்து இன்னும் அதிகமா தாங்க இருக்கு. பிங்கோ, லேஸ், குர்குரே, மேட் ஆங்கிள்ஸ் மற்றும் வீல்சர் போன்ற ஸ்நாக்ஸ் பாத்தீங்கன்னா டாப் பிராண்ட்ஸ்ல இருக்குங்க. இதற்கான மாசம் இன்கம் பாத்தீங்கன்னா 60,000 இருந்து 2,50,000 வரை சம்பாதிக்கலாங்க. ஐந்தாவது பார்க்கலாம் மசாலா ஸ்பைசஸ் டிஸ்ட்ரிபியூஷனுங்க. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த வீடுகளுக்கு மசாலா பொருட்கள் பாத்தீங்கன்னா அதிகமா தேவைப்படுதுங்க. டாப் பிராண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆச்சி மசாலா, சக்தி மசாலா, எவரெஸ்ட், MDH, ராம்தேவ் மசாலா போன்ற மசாலாக்கு பாத்தீங்கன்னா டாப் பிராண்ட்ஸ்ல இருக்குங்க. இதை வந்து நம்ம ஹோல்சேலா வாங்கி விற்கலாம், இல்ல ரீட்டைலா கூட வந்து நம்ம விற்கலாங்க. இதற்கான மாசம் இன்கம் பாத்தீங்கன்னா 70,000 இருந்து 3 லட்சம் வரை ஈட்டலாங்க. ஆறாவது பாத்தீங்கன்னா பேக்கரி மற்றும் மிட்டாய் டிஸ்ட்ரிபியூஷனுங்க. பிறந்தநாள் கொண்டாட்டம், மண்டபங்கள், கடைகள், ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா இந்த பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் மோஸ்ட்லி வந்து பீப்புள்ஸ் பாத்தீங்கன்னா அதிகம் விரும்பி வாங்கக்கூடிய ஒண்ணா தான் இருக்கு. இதுல டாப் பிராண்ட்ஸ் பாத்தீங்கன்னா பிரிட்டானியா, ITC, பார்லே, சன்ஃபீஸ்ட், பதஞ்சலி பாத்தீங்கன்னா டாப் பிராண்ட்ஸ் இருக்குங்க. இதை வந்து நம்ம ஹோல்சேலா வாங்கி கூட நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணலாம். மாத வருமானம் பாத்தீங்கன்னா 75,000 இருந்து 3,50,000 வரை பாத்தீங்கன்னா தாராளமா சம்பாதிக்கலாங்க. ஏழாவது பாத்தீங்கன்னா பர்சனல் கேர் ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூஷனுங்க. ஷாம்பு, சோப்பு, ஃபேஸ் வாஷ், டூத் பேஸ்ட், பவுடர் போன்ற உடலை வந்து பராமரிக்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா டிமாண்ட் என்னைக்குமே அதிகமா தாங்க இருக்கு. இதுல டாப் பிராண்ட்ஸ் பாத்தீங்கன்னா டவ், ஹிமாலயா, சன்ட்ரூ, கோல்கேட், சிந்தால் போன்ற ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா டாப் பிராண்ட்ஸ்ல இருக்குங்க. இதை வந்து ஹோல்சேலா நம்ம வாங்கி விற்கும் போது மாத வருமானம் பாத்தீங்கன்னா 80,000 இருந்து 3 லட்சம் வரை சம்பாதிக்க முடியுங்க. எட்டாவது பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் ஃபுட் ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பத்தி பார்க்கலாம். இப்ப ஆபீஸ் போறீங்க, அதிகம் பாத்தீங்கன்னா வீட்ல சமைக்கிறது இல்லைங்க. டைம் ஆச்சு, சீக்கிரம் பாத்தீங்கன்னா ஆபீஸ் சாப்பிடாம பாத்தீங்கன்னா போயிடுறாங்க. இந்த நேரத்தை குறைக்கிறதுக்காக பாத்தீங்கன்னா அதிகமா இந்த மேகி, நூடுல்ஸ், பாஸ்தா இந்த மாதிரி ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா வந்து அதிகமா வாங்கி வந்து சமைச்சு சாப்பிடுறாங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல வந்து தேவை வந்து அதிகமா இருந்துட்டே இருக்குங்க. இந்த ப்ராடக்ட்ல டாப் பிராண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா மேகி, சன்ஃபீஸ்ட், இப்பி, MTR, கிட்ஸ் போன்ற ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா டாப் பிராண்ட்ஸ்ல இருக்குங்க. இதை வாங்கி நம்ம ஹோல்சேல வந்து விற்கும் போது மாத வருமானம் பாத்தீங்கன்னா 60,000 இருந்து 2,50,000 வரை தாராளமா சம்பாதிக்கலாங்க. 9th பிளேஸ்ல பாத்தீங்கன்னா குளிர்பானங்கள் மற்றும் பானங்கள் டிஸ்ட்ரிபியூஷனுங்க. கோகோ கோலா, பெப்சி, ஃப்ரூட்டி, ரியல் ஜூஸ்லாம் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு கவர் பண்ணிக்குதுன்னு நமக்கு எல்லாமே தெரியும். டாப் பிராண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா கோகோ கோலா, பெப்சி, ஃப்ரூட்டி, ஸ்லைஸ், ரெட் புல்ல வந்து
டாப் பிராண்ட்ஸ் இருக்குங்க. இந்த ப்ராடக்ட்டா நம்ம வாங்கி மார்க்கெட்ல செல் பண்ணும்போது மந்த்லி வருமானம் பாத்தீங்கன்னா 1 லட்சத்துல இருந்து 5 லட்சம் வரை பாத்தீங்கன்னா கிடைக்குதுங்க. 10th பிளேஸ்ல பாத்தீங்கன்னா ஹோம் கிளீனிங் ஹைஜீனிக் ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குங்க. டிட்டர்ஜென்ட், டாய்லெட் கிளீனர்ஸ், டிஷ் வாஷ் லிக்விட்ஸ் போன்றவை பாத்தீங்கன்னா எப்பவும் பாத்தீங்கன்னா வீட்ல வந்து தேவைப்படும் ப்ராடக்ட்டாவே இருக்குங்க. இதுல டாப் பிராண்ட்ஸ் பாத்தீங்கன்னா சர்ஃப் எக்ஸல், ஏரியல், டெட்டால் போன்ற ப்ராடக்ட் இருக்குங்க. இந்த ப்ராடக்ட்லாம் நம்ம வாங்கி விற்கும் போது நம்மளுக்கு மந்த்லி வருமானம் பாத்தீங்கன்னா 75,000 இருந்து 3 லட்சம் வரை கிடைக்குதுங்க. FMCG டிஸ்ட்ரிபியூஷன் பிசினஸ்ல வெற்றி பெற வேண்டும்னா இது வந்து மிகவும் முக்கியங்க. FMCGல டிமாண்ட் வந்து எந்த ப்ராடக்ட் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு அத நம்ம வந்து கரெக்ட்டா தேர்ந்தெடுக்கணுங்க. பிராண்ட்ல நல்ல பொருட்களோட குவாலிட்டியை பார்த்து நம்ம வாங்கி அதை விற்பனை செய்யணுங்க. ஃபாஸ்ட் மூவிங் கூட்ஸ்ல நம்மளுடைய டிஸ்ட்ரிபியூஷனை வந்து விரிவுபடுத்தணுங்க. இந்த பிசினஸ் பாத்தீங்கன்னா லோ இன்வெஸ்ட்மென்ட் ஹை ப்ராஃபிட் தரக்கூடிய பிசினஸ்ங்க. இந்த எல்லா பிசினஸுக்கும் 50,000 இருந்து 5 லட்சம் வரை தேவைப்படும். அதுவும் பாத்தீங்கன்னா லொகேஷன் பிராண்ட பொறுத்துங்க. இதுக்கான ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 10% இருந்து 40% பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடைக்குங்க. நீங்க எங்க இருந்தாலும் பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் ஆரம்பிக்கலாங்க. நான் சொன்ன இந்த பிசினஸ் ஐடியா ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். நீங்க எந்த பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்கன்னு மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்ல நான் ஆல்ரெடி பிசினஸ் ஆரம்பிச்சிருந்தாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு மறக்காம நம்ம யோகம் ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாங்க நிறைய பிசினஸ் மோட்டிவேஷன் வீடியோ நிறைய போட்டுட்டு இருக்கோம். அந்த வீடியோல நீங்க பார்க்கணும்னா இந்த பாக்ஸ் கிளிக் பண்ணி பாருங்க. நாங்க நிறைய கடைகளை ப்ரமோஷன் பண்ணி வீடியோ போட்டுட்டு இருக்கோம். அந்த வீடியோ நீங்க பார்க்கணும்னா இந்த பாக்ஸ் கிளிக் பண்ணி பார்த்துக்கங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். அதுவரை நான் உங்கள் பூபாலன். நன்றி.